கன்னிராசி நேயர்கள். கன்னிராசி நேயர்களுக்கு இந்த மாத பிறப்பே வந்து சந்திரன் உங்க ராசியில தான் இருக்கார். ஸோ சந்திரனோட கேது, சூரியனோட ராகு, கிரகண தோஷ அமைப்புல இந்த மாதம் வந்து உங்களுக்கு பிறக்குது. இது ஏதாவது நமக்கு கெடுதலா அப்படின்னா அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை. பட் ஸ்டில் ஒரு கிரகணம் அப்படிங்கும் பொழுது ஒரு பீடை அப்படின்னு தானே சொல்லுவாங்க. ஸோ இந்த பங்குனி மாத பிறப்புல நீங்க மாத பிறப்பு அன்றே ஏதாவது தானங்கள் பண்றது ரொம்ப விசேஷம். ஸோ ஏதாவது நீங்கள் சர்ப்பங்கள் இருக்கக்கூடிய ஆலயங்கள், புத்து இருக்கிற கோவில்கள் எத்தனையோ இருக்கும். நம்ம வீட்டு பக்கத்துலேயே எத்தனையோ நாகாத்தம்மன் கோயிலெலாம் இருக்குது. அங்கே போயிட்டு அபிஷேக பொருட்கள் கொடுக்கலாம். பால், பன்னீர், இளநீர், தேன் இந்த மாதிரி எல்லாம் கொடுக்கலாம். இல்லைன்னா அரிசி, பருப்பு, நெய், எண்ணெய் இப்படி வந்து தானமாக கொடுங்க. இந்த கிரகணம் இருக்கோ இல்லையோ, ஆனால் கிரக அமைப்புகள் அந்த மாதிரி இருக்கும் பொழுது பாதிப்புகளை நமக்கு அது கொடுக்கும். இந்த சனியும் ராகுவும் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த பங்குனி மாதத்தில் திருமணங்கள் பொதுவாக வைக்க மாட்டாங்க நிறைய பேர். பட் ஸ்டில் உங்கள் வீட்டில் யாருக்காவது கல்யாணம் இல்லை குழந்தை பிறப்பெல்லாம் இருக்குன்னா தனிப்பட்ட ஜாதகம் பார்த்துட்டு பரிகாரம் பண்ணிக்கோங்க. இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் திருமணம் ஆனவர்களுக்கு குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே குழப்பங்கள் இருக்கலாம். மற்றபடி பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய குழந்தைங்களோ அல்லது வேலைக்கு போகிற குழந்தைங்களோ இவங்களுக்கெல்லாம் எந்த விதமான பெரிய பாதிப்பும் இல்லை. இதில் என்ன ஒரு பெரிய ப்ளஸ்னா, குரு 9ஆம் இடத்திலிருந்து குரு பார்வை இருப்பதனால் கன்னிராசி நேயர்களுக்கு எந்த விதமான பெரிய சங்கடங்களோ இல்லை பொருளாதாரத்தில் வீழ்ச்சியோ அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை. வியாபாரிகளுக்கும் நல்ல மாதமாகவே அமைகிறது. பங்குனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை மற்றும் இந்த பௌர்ணமி திதிகளில் அன்னதானங்கள் மேற்கொண்டு குலதெய்வ பிரார்த்தனை செய்வது நல்லது. செவ்வாய்க்கிழமை தோறும் அகோர வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவது விசேஷம்.